வணக்கம். நான் டாக்டர் குருபாலாஜி. நான் யூராலஜிஸ்ட். ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே ஜெரிகேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை இங்கே ட்ரீட் பண்ணுறோம். ப்ராஸ்டேட்டுங்கிறது இந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ப்ராஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ப்பை வாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதை பகுதி. இந்த சதை 45-50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மெதுவாக வளரக்கூடும். இது சதை வளரும்போது அவங்களுக்கு நீர் போகிறதுல நிறைய பேருக்கு சிரமம் ஏற்படக்கூடும். என்ன மாதிரி சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு போகிற டைம் கூடும், வேகம் கம்மியாகும், போய் நின்ன உடனே வராது, ஒரே சீராக போகாமல் விட்டு விட்டு போகும், ஒன்றுக்கு போயிட்டு வந்தோன்னா முழுசாக போன திருப்தி இருக்காது, நைட்டில் அடிக்கடி எந்திரிச்சு போவாங்க. ஸோ இது ப்ராஸ்டேட் வளர்ச்சினால் இருக்கலாம். இந்த ப்ராஸ்டேட் வளர்ச்சி 2 வகையான வளர்ச்சி இருக்குது. அதாவது ஏஜ் ரிலேட்டட் வளர்ச்சிங்கிறது ஒன்று, சில சமயம் கேன்சரஸ் வளர்ச்சியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு ப்ராஸ்டேட் வளர்ச்சி சாதாரண வளர்ச்சியா இல்லை ப்ராஸ்டேட் கேன்சரஸ் வளர்ச்சியாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில வகையான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ரெக்டல் எக்ஸாமினேஷன். ப்ராஸ்டேட் நீர்ப்பை வாய் பக்கத்தில் இருந்தாலும் ஆசன வாய் வழியாக நம்ம விரல் விட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அது ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராஸ்டேட்டு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத வச்சு இது சாதாரண வளர்ச்சியா இல்லை கேன்சரஸ் வளர்ச்சியாங்கிறது நம்மளுக்கு ஒரு அறிகுறி வரும். இதை தவிர பிளட் டெஸ்ட் இருக்குது. ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இருக்குது. இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் கூடுச்சு அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் கூடினாலேயே அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது அர்த்தம். அதை மேலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு PSA கூட இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலருக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்கேன்ஸ்ன்னு இருக்குது. மல்டிபேரா MRI ஆஃப் த ப்ராஸ்டேட்னு இருக்குது. அது ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு எடுத்து காமிச்சிடும். இதை தவிர ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். ப்ராஸ்டேட் பயாப்சியில் ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குது அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சரோட ஸ்டேஜை பொறுத்து நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். PSMA PET ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா ப்ராஸ்டேட்டோட ஸ்டேஜ் என்னங்கிறது தெரியும். அதாவது கேன்சர் ப்ராஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை ப்ராஸ்டேட்லேருந்து தாண்டி வெளியில் எங்கேயாவது போயிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ராஸ்டேட்டில் மட்டும்தான் அந்த கேன்சர் இருக்குது அப்படின்னம்னா ப்ராஸ்டேட்டுக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த ப்ராஸ்டேட்டை ரிமூவ் பண்ணலாம். ரேடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ப்ராஸ்டேட்டுக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம். அந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது அதோட எஃபெக்டிவ்னஸும் நல்லா இருக்கும். சர்ஜரிக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த கேன்சர் ப்ராஸ்டேட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஸ்டேட் கேன்சருங்கிறது இந்த டெஸ்டோஸ்டெரானுங்கிற ஹார்மோன்னால் வளரக்கூடிய ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர். இந்த டெஸ்டோஸ்டெரானோட அளவை நம்ம உடம்புல கம்மி பண்ணோம்னாலே ப்ராஸ்டேட்டோட கேன்சரோட தாக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த டெஸ்டோஸ்டெரானுங்கிறது விரையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ ஒரு ஆப்ரேஷன் மூலமாக அந்த விரையை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக அந்த டெஸ்டோஸ்டெரானோட உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறதோ அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இது தவிர மற்ற சில டேப்லெட்ஸும் தேவைப்படும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் ப்ராஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை அதை தாண்டி போயிருக்காங்கிறத வச்சு தான் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி நம்ம டிசைட் பண்ணணும். நான் என்ன முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னா, யூரினரி சிம்டம்ஸ் 45-50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கும் பொழுது தயவு செய்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நல்லா தரவாக எவாலுவேட் பண்ணி எக்ஸாமின் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் எவாலுவேஷன் எல்லாமே காம்ப்ரஹென்சிவாக நம்ம ஜெரிகேர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மேலும் பல இன்ஃபர்மேஷனோட வீடியோ அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.